ரைட். இப்போ நாம் 2-3 ஆப்டிடியூடில் இருக்கிற 2-3 சும்மா கேள்விகளை பார்க்கலாம். ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இங்கே ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். என்னென்னா கேள்வியில் கேட்காங்கன்னாண்டா, ஒரு பொருளின் விலை 20 வீதத்தினால் குறைக்கப்பட்டது, மீண்டும் பழைய விலைக்கு திரும்ப எத்தனை வீதம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று வருது. இது பார்க்குறதுக்கு சிம்பிளான ஒரு கேள்வியாக இருக்கலாம். ஆல்ரெடி அதாவது கேட்குற விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு பொருளை விலை 20 வீதத்தால் குறைக்கப்படுது, குறைச்சி திரும்ப மீண்டும் அதில் அந்த பொருளுக்கான விலையை பழைய நிலைக்கு திருப்புறன்னு சொன்னால், பழைய விலைக்கு கொண்டு வரேன்னு சொன்னால் எத்தனை வீதத்தால் கூட்ட வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால், திடீரென்று யோசிக்கக்குள்ள நமக்கு தோன்ற விஷயம் என்னன்னு சொன்னால், 20 வீதத்தால் குறைச்சா 20 வீதத்தால் கூட்டினா சரிதானேன்னு சொல்லி வரும். அப்படி தானே அந்த அந்த பெற்றன் இருக்கு. ஆனால் உண்மையாக அப்படி இல்லை. 20 வீதத்தால் குறைச்சி 20 வீதத்தால் கூட்டினா பழைய விலைக்கு வருமானு சரி உதாரணம் உள்ள நீங்கள் பாருங்க. அப்படி வருமா? வரவாதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னு சொன்னால், இப்போ 100 ரூபான்னு சொல்லி ஒரு பொருளுக்கு விலையை எடுத்தோம்னு சொன்னால், 100 ரூபாவா இருக்கிற ஒரு பொருளை 20 வீதம், அதாவது 20 ரூபாவால் குறைக்கக்குள்ள அந்த பொருளை விலை தற்போதைய விலை 80 ரூபாவாக காணப்படும். 80 ரூபாய் இருக்கிற பொருளை திரும்ப 100 ரூபாய்க்கு கொண்டு வரோம்னு சொன்னால், நம்ம 20 வீதத்தால் அந்த பொருளை திரும்ப கூட்டினோம்னு சொன்னால் அந்த பொருளுக்கான விலையை 16 ரூபா தான் கூட்டப்படும். அப்போ 96 ரூபா தான் வரும். அப்போ அந்த 4 ரூபான்னு சொல்ல விஷயம் அவடத்தை குறையுது. அப்போ இது மார்க்கெட்டிங்கில் பட்டப்படிப்புகளில் இதை மார்ஜின் மார்க்அப் அப்படின்னு சொல்லி 2 விஷயத்துக்குள்ளே சொல்லுவாங்க. இது பொதுவாக இந்த கேள்வி ஒன்று வரும்போது என்னன்னு சொன்னால், இதை எப்படி பார்க்கலாம்ங்கிற விஷயத்த நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது இந்த கணக்கை எப்படி இலகுவாக செய்யலாம்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ரைட். இதில் இதுக்கான இலகுவான வழி, இப்படியான ஒரு கேள்வி வந்துச்சுன்னா இலகுவான வழி என்னன்னு சொன்னால், அந்த டிஃப்ரெண்ட் இருக்குது தானே, அந்த டிஃப்ரெண்ட்டை நாம் இருக்கிற தற்போதைய விலைக்கு நாம் டிவைட் பண்ணி அதை 100 வீதத்தால் பெருக்கும் போது வர விட தான் அதுக்குரிய விடையாக காணப்படும். இங்கே ஸ்க்ரீனில் அதுக்குரிய இதை போட்டிக்கும் பாருங்கள். அதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால், ஒரு ப்ரைஸ், ஒரு பொருளை விலை 100 ரூபான்னு சொல்லி வைத்துக்கொள்ளும்னு சொன்னால், அது 20 வீதத்தால் குறைந்த 80 ரூபா ஆகுது. திரும்ப கூட்டக்குள்ளே அதை எத்தனை வீதத்தால் கூட்டினா திரும்ப 100 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லி நாம் எடுத்தோம்னு சொன்னால், சரியான விட 25 வீதத்தால் நாம் என்ன வேணும் கூட்ட வேண்டி. ஆனால் அந்த ஃபார்முலா பேட்டர்ன் எல்லாத்துக்கும் சமனாக வரும். இது ஒரு விலையை தந்து கேட்டாலோ இது செஞ்சு கேட்டாலோ அதான் அதுக்குரிய விடையாக காணப்படும். இது ஒரு ட்ரிக். இந்த ட்ரிக்கை நீங்கள் ஞாபகம் வச்சு இது மாதிரியான வார கேள்விகள் பலதை நீங்கள் செய்யக்குள்ள உங்களுக்கும் இன்னும் அது ஃபெமிலியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். மற்றொரு ட்ரிக்கில் அடுத்த ஒரு ஷோர்ட்ஸில் சந்திக்கலாம். நன்றி.